வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சாப்டர்ல ஒரு ப்ராப்ளம் போட்டு பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நவம்பர் 2022 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் உங்களோட புக்ல கிடையாது மேம், புக்ல இல்ல, ஆனா கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. நீங்க ஒர்க்கிங் கேபிட்டலோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பா உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளத்துல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா நவம்பர் 2022 கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் நம்பர் 18. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ப்ராப்ளத்துல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். From the following balance sheet compute gross working capital and net working capital. இங்க பாத்தீங்கன்னா liabilities information கொடுத்திருக்காங்க. ஷேர் கேபிட்டல் 9 lakhs, reserves 1 lakh, current liabilities கொடுத்து பேங்க் லோன் 1 lakh, creditors 60,000, bills payable 40,000. அசெட் சைட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. பிக்ஸட் அசெட் 7 lakh, கரண்ட் அசெட்ஸ்ல கேஷ் 60,000, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 1 lakh, டெட்டாஸ் 1,40,000, இன்வென்டரி 2 lakhs அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் பாத்தீங்கன்னா 12 lakhs. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒரு பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம்ல இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட் கொடுத்து நீங்க ப்ராப்ளம் பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா? அப்போ எப்படி கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது, நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது? சோ தியரி பார்ட்ல நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல்னு. ரெண்டு கான்செப்ட் இருக்கு, கிராஸ் கான்செப்ட், நெட் கான்செப்ட். கிராஸ் கான்செப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் எம்ப்ளாய்டு இன் த ஃபர்ம், அதுதான் நம்ம கிராஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ கிராஸ் கான்செப்டுக்கு வேற என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கேபிட்டல், சர்க்குலேட்டிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். சோ கிராஸ் கான்செப்ட் அப்படின்றது என்னன்னா டோட்டல் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ். ஓகே, சோ டோட்டல் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ் தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இப்ப நம்ம நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னா பார்க்கலாம். நெட் கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, சோ இதுதான் நெட் ஒர்க்கிங் கேபிட்டலோட கான்செப்ட். இப்ப உங்களுக்கு கிராஸ் கான்செப்ட்னா என்னன்னு தெரியும், நெட் கான்செப்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நம்ம ப்ராப்ளம் கால்குலேட் பண்ணுவோமா? உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் போடுறதுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் கரண்ட் அசெட்ஸ் என்னென்ன, கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கொஸ்டின் பேப்பர்ல அதை தான் நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். சோ கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இப்பதான் நான் உங்களுக்கு மீனிங் சொன்னேன். டோட்டல் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ். கிராஸ் நீங்க அப்ப ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எடுத்து எழுதிக்கோங்க. கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ். அப்ப நீங்க கரண்ட் அசெட்ஸோட டோட்டல் கண்டுபிடிச்சாலே கிராஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிச்ச மாதிரி தான். ஓகே, இப்போ நம்மளோட ப்ராப்ளம்ல அசெட் சைட் பாருங்க, எதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ். நீங்க எது கரண்ட் அசெட்ஸ்னு ஐடென்டிஃபை கூட இந்த ப்ராப்ளத்துல பண்ண தேவையில்லை. அவங்களே கரண்ட் அசெட்ஸ்னு ஹெட்டிங் போட்டு எல்லா கரண்ட் அசெட்ஸும் கொடுத்துட்டாங்க பாருங்க. கேஷ், இன்வெஸ்ட்மெண்ட், டெட்டாஸ், இன்வென்டரி, இதுதான் கரண்ட் அசெட்ஸ். அப்போ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். இந்த கரண்ட் அசெட்ஸோட டோட்டல் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ என்னென்ன கரண்ட் அசெட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா கேஷ் கொடுத்திருக்காங்க, கேஷோட டோட்டல் 60,000. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட டோட்டல் பாத்தீங்கன்னா 1 lakhs. ஓகே, சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெட்டாஸ் கொடுத்திருக்காங்க, டெட்டாஸோட டோட்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா 1,40,000. அடுத்து இன்வென்டரி இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க 2 lakhs. பாருங்க, நம்ம கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கரண்ட் அசெட்ஸோட இன்ஃபர்மேஷன் தான் எடுத்து எழுதியிருக்கோம். இப்ப ஒருவேளை உங்களுக்கு எதெல்லாம் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லயபிலிட்டிஸ்னு தெரியலன்னா உங்களால ப்ராப்ளம் போட முடியாது. இந்த ப்ராப்ளம்ல கரண்ட் அசெட்ஸ் இதுதான் அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால நீங்க போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நீங்க கரண்ட் அசெட்ஸ் என்னென்ன, கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்க்ளூட் ஆகாததும் இருக்கு. பில்ஸ் ரிசீவபிள் கூட என்னது கரண்ட் அசெட்ஸ் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், இன்கம் ரிசீவ்ட் பெய்டு இன் அட்வான்ஸ். ஓகே, சோ அதெல்லாம் கூட கரண்ட் அசெட்ஸ் தான். சோ கரண்ட் அசெட்ஸோட டோட்டல் இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். 3,40,000, 4,40,000, 5 lakhs. ஓகே,
இங்க நமக்கு 5 lakhs current asset ஓட total. இந்த total current assets தான் என்னது நமக்கு gross working capital. So gross working capital is equal to total of current assets இல்லையா? நான் எடுத்து எழுதிடுறேன். total of current assets எவ்வளோ? 5 lakhs rupees. ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா net working capital. ஸோ நான் உங்களுக்கு அந்த தியரியில காமிச்சேன் இல்லையா? நெட்வொர்க்கிங் கேபிட்டலோட கான்செப்ட் என்ன? கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். நெட்வொர்க்கிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஏற்கனவே நம்ம கரண்ட் அசெட்டோட டோட்டல் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ நம்ம கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்கப்புறமா மைனஸ் பண்ணலாம். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் அவங்களே ஹெட்டிங்க்கு கீழே எதெல்லாம் கரண்ட் லயபிலிட்டிஸ்னு கொடுத்துட்டாங்க. பேங்க் லோன், கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் கூட நமக்கு என்னதுதான் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ நான் கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்னன்றதை எடுத்து எழுதுறேன். கரண்ட் லயபிலிட்டிஸ் ப்ராப்ளம்ல கொடுத்துருக்கிற கரண்ட் லயபிலிட்டிஸ். பேங்க் லோன் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 lakhs. ஓகே, ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கிரெடிட்டார்ஸ் 60,000. கிரெடிட்டார்ஸ் 60,000 எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா 40,000. ஓகே, ஸோ இப்போ இதோட டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல் 2 lakhs. நெட்வொர்க்கிங் கேபிட்டல் என்னது? கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் அசெட்டோட டோட்டல் எவ்வளோ? 5 lakhs. கரண்ட் லயபிலிட்டிஸோட டோட்டல் எவ்வளோ? 2 lakhs இல்லையா? ஸோ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 3 lakhs. இது நமக்கு நெட்வொர்க்கிங் கேபிட்டல். நெட்வொர்க்கிங் கேபிட்டல் ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். 5 மார்க்ல நமக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது கரண்ட் அசெட் எது கரண்ட் லயபிலிட்டின்னு தெரியணும். கிராஸ் கான்செப்ட்னா டோட்டல் ஆஃப் கரண்ட் அசெட்ஸ், நெட்வொர்க்கிங் கேபிட்டல்னா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேவா? இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன். நம்மளோட சேனல்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வீடியோஸ் இருக்கு. காஸ்ட் அக்கௌண்டிங், எஃப்எம், இன்கம் டேக்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்ல நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் பெர் மேன் டே ஆஃப் 8 hours கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளம் 2 years பிஃபோரே நான் வீடியோவா அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அந்த ப்ராப்ளத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இது 10 மார்க் ப்ராப்ளம். ப்ரீவியஸ் இயர்ல இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நன்றி.